ஈகோ ஐடென்டி இஷ்யூஸ் இருக்குது. முதல்ல வந்து எமோஷ்னல் இஷ்யூ, அதை பற்றி தனியாக கேட்டிங்கன்னா சொல்வேன். அடுத்த ஐடென்டி இஷ்யூவில் என்ன, வெளியில் ஒரு ஹீரோ, வீட்டில் வந்து உங்களை ஹீரோவை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது சாத்தியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இப்படி உட்காந்து உங்களுக்கு லைட்லாம் போட்டு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போய் பாத்திரத்தை கழுவிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட்டை எடுத்து கழுவி போட்டு வா, என்ன கை கழுவாமல் வந்து உட்காந்துருக்க, போய் கழுவிட்டு வா, போய் கூட்டு. வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான மொழி வந்து வேறையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கான அதிகாரத்தையோ உங்களோட ஹீரோ இமேஜையோ எல்லாத்தையும் வாசலில் செருப்பு கட்டி போட்டுட்டு தான் உள்ளே வரும்பொழுது இங்கே ஒரு ஐடென்டிட்டியாகவும் வீட்டில் ஒரு ஐடென்டிட்டியாகவும் மாறும்பொழுது நிறைய ஐடென்டி கான்ஃப்ளிக்ஸ் வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு உருவாகும். நாட் ஒன்லி ஜெயம் ரவி சொல்ல, எல்லா செலிப்ரிட்டிக்கும் ஒரு ஐடென்டி கான்ஃப்ளிக்ட் வரும். ஏன்னா வெளியில் அப்படியே மக்கள் உங்களை அப்படியே கடவுள் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மிக 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 அதிகம். ஏன்னா டக்குன்னு ரோல் மாறணும். நீங்கள் டக்குன்னு உங்களை கொண்டாடுவாங்க, உங்களை சுற்றி ஆள் இருக்கும், எதுவும் இருக்கும், அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் மாறும். சிலர் வந்து இதை சேஃப் பிளேஸாக எடுப்பாங்க, சில பேர் வந்து அன்சேஃபாக எடுப்பாங்க.